ரெட்ரோன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு 10 ஆண்டு காலமா வந்துட்டு ஒரு தோய்வு காலமாவே இருந்துட்டு இருக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்ல. அப்படி இருக்கும்போது இந்த படம் வருது அப்படின்னும் போது இந்த படமும் கலவையான விமர்சனங்கள் பெறுதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ நான் கமல் சாரை கம்பேர் பண்ணுறேன். அவருக்கு வரிசையாக 6-7 படம் ஓடலை. அவர் என்ன வேணும்னு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். படங்கள் ஓடலை. மேபி அந்த திருஷ்யம் மட்டும் ஏதோ சுமாராக போயிருக்கலாம். ஆமாம், அது மட்டும் போயிருக்கலாமே தவிர அவருக்கு எதுவும் ஓடல. அவர் ஒத்துப்பாரு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். வேட்டையாடு விளையாடு வந்து மாபெரும் வெற்றி, அதாவது எவனும் எதிர்பார்க்காத இமாலய வெற்றி. அந்த மாதிரி இது ஒரு சூர்யாவுக்கு இது ஒரு சின்ன ஃபேஸாக இருக்கலாம். அவருக்கு ஒரு படம் அமையும் மேபி லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில். ஸோ அதனால் யாருமே அவர் நம்பிக்கை இழக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் மகர ராசி, தன்னம்பிக்கை இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு படம் வரும். ஏதோ ஒரு டேரக்டர் காம்பினேஷனில் அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்க, அவர் எதையும் கேட்குறாரு எனக்கு தெரியாது. பட் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றி வரும்.